பாரத் மாதா கி ஜெய். இப்போதைக்கு சம்பந்தம் இல்லாம இத சொல்ற. சாமி சரணம். அல்லாஹ் அக்பர். தேவனே கர்த்தரே மன்னியுமையா. என்ன ஒரு கேள்வினா 1940ல இருந்தே அங்க ஆடு இருக்கிற பழக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாவே அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை பண்றாங்க? அவங்கதான் ஏதோ சிக்கன் நிர்மலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்துட்டு சிக்கன் தர்மலன்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் எல்லாம் வந்துட்டு கந்தர்மலன்னு சொல்லுவாங்க. அவங்க சாமி அவங்க கும்பிட்டு போறாங்க, நம்ம சாமியை நம்ம கும்பிட்டு போறோம். கீழே முருகனை பார்த்துட்டு மேல காசி விஸ்வநாதரை பாக்குறதுக்கு மலை ஏறும்போது இடையில தர்காவை பார்க்கும்போது அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அப்பா நம்ம படிச்ச மாதிரியே தான் ரொம்ப சகோதரத்துவமா ஒற்றுமையா இருக்கு இந்த சமூகம் அப்படின்னு தோணும். தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்கல்ல, அந்த தமிழ் கடவுள் முருகன் முன்னாடி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு யாரும் போராடல, தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும்னு யாருமே போராடல. அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் முருகன் முன்னாடி பாரத் மாதா கி ஜெயன்னு எல்லாருமே சொல்றாங்களே. அந்த பாரத் மாதா கி ஜெயன்ற ஒரு வார்த்தையை முதல்ல முழக்கமிட்டது அஜிமுல்லா கான்கிற ஒரு முஸ்லீம் தான். எது எப்படியோங்க என்னத்தா தீபாவளி வந்துருச்சா அப்படின்னு இந்துக்களை பார்த்து கேட்கிற முஸ்லிம்ஸும், என்னவாமா ஜும்மா தொழுகை கிளம்பலையா அப்படின்னு முஸ்லிம்ஸை பார்த்து கேட்கிற இந்துக்களும் எப்பவும் போலதான் இருக்கும். பிகாஸ் இது வடநாடு இல்ல, தமிழ்நாடு. we are poor but educated.